அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசா மீதான இஸ்ரேலினுடைய போர் நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றது, சிரியா உள்நாட்டு பொருள் கிளர்ச்சியாளர்களினுடைய வெற்றி உள்ளிட்டவற்றால் ஈரான் மொத்தமாக முடங்க வாய்ப்புள்ளதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மீண்டு வர ஈரான் பார்த்தீங்கன்னா 7 பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் தலைவலியை ஏற்படுத்தக்கூடிய அந்த 7 பெரிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், மொத்தமாக முடங்கக்கூடிய ஈரானின் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் முதல் சிரியா உள்நாட்டு போர் வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இதனுடைய முழு பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றின விரிவான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காசா மீதான இஸ்ரேலினுடைய போர் நடவடிக்கை, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றது முதல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றது, சிரியா உள்நாட்டு போரில் கிளர்ச்சியாளர்களினுடைய வெற்றி. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஈரான் மொத்தமாக முடங்க வாய்ப்புள்ளதாக தற்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் மீண்டு வரணும் அப்படின்னா ஈரான் 7 மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. அதாவது ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய முக்கிய நாடுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்டுக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கும் மோதல் போக்கு அப்படிங்கிறது இருந்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது கிடையாது. ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளையும் விதித்திருந்தாங்க. இதனால் ஈரான் ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டியும் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வளமிக்க நாடு அப்படிங்கிறதுனால பிற நாடுகளுடன் வர்த்தகம் செய்து ஆட்சி நிர்வாகத்தை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் தற்போது ஈரான் பெரும் சிக்கலை எதிர்கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பாலஸ்தீனத்தினுடைய காசாவில் இஸ்ரேல் போர் தொடுத்திருந்தாங்க. இந்த போர் அப்படிங்கிறது ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் அமைப்புக்கு எதிரானது. ஹமாஸ் அமைப்பின் படை தளபதிகள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டிருக்காங்க. அதே போல லெபனானில் இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் தளபதிகளையும் இஸ்ரேல் கொன்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது சிரியாவில் ஈரான் ஆதரவு பெற்ற அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சி கிளர்ச்சியாளர்களால் கவிழ்க்கப்பட்டும் இருக்கு. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றும் இருக்காரு. இது போன்ற காரணங்களால ஈரான் தற்போது 7 பெரிய சவால்களை சந்தித்திருக்காங்க. இதுல முதல் சவால் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இஸ்ரேல் போரில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களும் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர்களும் கொல்லப்பட்டது தான். அதே போல ஈரானுக்கு ஆதரவாக இருந்த சிரியா அதிபர் பஷர் அல் அசாத்தும் கிளர்ச்சியாளர்களின் உள்நாட்டு போரால தப்பியோடி இருக்காரு. சிரியா வழியாகத்தான் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட பிற நாடுகளில் இயங்கக்கூடிய தனது அமைப்புகளுக்கு ஈரான் ஆயுதங்களை அனுப்பியிருக்காங்க. இனி அதில் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு இல்லாமல் ஈரான் மத்திய கிழக்கில் ஆதிக்கம் செலுத்த உதவிய சிரியா, ஹமாஸ், ஹிஸ்புல்லா அமைப்புகள் தான் உதவியும் செய்திருக்கு. தற்போது அதனுடைய தலைவர்கள் இறந்துள்ளதோடு சிரியா அதிபர் தப்பியோடு இருக்கிறதுனால மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானின் செல்வாக்கும் குறைய ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்கு. இரண்டாவது சவால் அப்படிங்கிறது ஹமாஸ், ஹிஸ்புல்லா தலைவர்களை இஸ்ரேல் கொன்றிருக்காங்க. இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு. அதே போல இஸ்ரேலும் ஈரான் வான் எல்லையில் நுழைந்து விமானங்கள் மூலமாக ஈரானையும் தாக்கியிருக்காங்க. இதனால ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் போக்கு அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவியதாகவும் ஈரானுக்கு எதிராகவும் இருக்காங்க. மேலும் இஸ்ரேல் எல்லையில் செயல்பட்டு வந்த ஹமாஸ், ஹிஸ்புல்லா அமைப்புகளின் தலைவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறதுனால இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுக்கறதுல ஈரானுக்கு சிக்கலும் ஏற்பட்டிருக்கு. இது இரண்டாவது சவாலாக மாறியிருக்குங்க. அதே மாதிரி மூணாவது சவால் அப்படிங்கிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றது தாங்க. இவர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க போகிறார். டொனால்ட்
டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர். ஈரான் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்திய போதே ஈரானின் முக்கிய விமான இராணுவ தளங்கள் மீதும் ஆயுத கிடங்குகளின் மீதும் அணு ஆயுத ஆய்வுசார் இடங்கள்லையும் தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு கூறியிருந்தார். இதனால் அவர் அமெரிக்க அதிபரான பிறகு ஈரானுக்கு பெரும் தலைவலியாகவே இருப்பாராம். அதே போல் 4வது சவால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் இருப்பது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வந்துட்டுருக்காங்க. ரஷ்யாவுடன் ஈரானுக்கு நல்ல உறவு இருக்குது. இதனால் ஈரான் ரஷ்யாவுக்கு உதவி செய்து வந்துட்டுருக்காங்க. உக்ரைன் மீது ஏவ ரஷ்யாவுக்கு ஏவுகணைகளையும் ஈரான் வழங்கியும் வந்துட்டுருக்காங்க. அதே நேரத்தில் மறுபுறம் பார்த்தோன்னா ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலையும் இருக்காங்க. இதனால் ரஷ்யாவுக்கு உதவிய ஈரான் மீது ஐரோப்பிய நாடுகள் கோபம் கொண்டிருக்க அந்த நாட்டுக்கு எதிராக கிளம்பியும் இருக்காங்க. 5வது சவால் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஈரானின் பொருளாதார நிலை அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஈரான் தற்போது பொருளாதார நெருக்கடி நிலையை சந்திக்க தொடங்கி இருக்கு. ஈரானின் பட்ஜெட் அப்படிங்கிறது பற்றாக்குறையாகவே இருக்கு. அதே போல் பென்ஷன் வழங்குறதுலையும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. மேலும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுலையும் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறதும் இருக்கு. இதற்கிடையே தான் பிற நாடுகள் ஈரானுக்கு எதிராக கிளம்பும் போது அதனை சமாளிக்கிறதுல ஈரானுக்கு பிரச்சனை எழலாம் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. இந்த நிலையில் 6வது சவால் அப்படின்னு பார்த்தோன்னா ஈரானின் வசிக்கக்கூடிய மக்கள் தற்போதைய அரசுக்கு எதிரான மனநிலையிலையும் இருக்காங்க. பொதுவாக ஈரான் அரசுக்கும் மக்கள் ஆதரவு அளிப்பாங்க. ஆனால் சமீப காலமாக ஈரான் அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டில் மக்களும் இருக்காங்க. ஹிஜாப் விவகாரம், பிற நாடுகளுடனான மோதல் உள்ளிட்ட சில விஷயங்களால் ஈரான் ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தி அடைந்தும் இருக்காங்க. இது 6வது பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். 7வது சவால் அப்படிங்கிறது அந்த நாட்டின் உயர்மட்ட தலைவராக அலி கமேனி இருக்கார். இவர் தற்போது உடல்நலக் குறைவால் அவ்வப்போது பாதிக்கப்பட்டும் வருகிறார். இவருக்கு ஏதாவது நிகழக்கூடிய பட்சத்தில் அடுத்த உயர்மட்ட தலைவர் யார் அப்படிங்கிறதுல ஈரானில் குழப்பம் நிலவியும் வந்துட்டுருக்கு. இது 7வது பிரச்சனையாக பார்க்கப்படுதுங்க. தற்போது இந்த 7 சவால்களும் ஈரானுக்கு தற்போது பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா ஒரு நாட்டின் படைபலம், ஆயுத பலம், போதுமான அளவு நிதி மற்றும் மக்களினுடைய ஆதரவு, பிற நாடுகளினுடைய ஆதரவு அப்படிங்கிறது கட்டாயம் வேண்டும். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இந்த விஷயங்களில் ஈரானினுடைய நிலைமை கவலை கொள்ளும் வகையில் தான் இருக்கு. இதனால் ஈரான் மொத்தமாக முடங்குகிறதா அப்படின்ற பெரிய கேள்வியும் தற்போது எழுந்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தோன்னா சிரியாவில் அதிபர் ஆசாத் ஆட்சி கவிழ்ந்திருக்க நிலையில் இஸ்ரேல் சிரியாவை ஆக்கிரமிக்க தொடங்கியும் இருக்காங்க. சிரியாவின் முக்கியமான மலைப்பகுதிகளான கோலன் குன்று பகுதியை இஸ்ரேல் கட்டுப்பாட்டிலையும் எடுத்திருக்கு. 1974 சிரியாவுடனான போர் நிறுத்த உடன்படிக்கையின் போது கோலன் மலைப்பகுதிகள் சிரியா வசம் இருந்திருக்கு. சிரியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த குன்று பகுதிகள் தற்போது இஸ்ரேல் வசம் வந்திருக்கு. சிரியா ஆட்சி கவிழ்ந்ததை பயன்படுத்தி இஸ்ரேல் அந்த பகுதியை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 50 வருடமாக நிலவி வந்த சிரிய அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்ந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டும் இருக்கு. சிரியா தலைநகரில் போராளி குழுக்கள் நுழைந்ததால் அசாத் தப்பி ஓடி உள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருந்த நிலையில் அங்கே ஆட்சி கவிழ ஹயாத் சராக் ஹல் அப்படின்ற போராளி குழு தான் காரணம். அதாவது HTS அப்படின்ற போராளி குழு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல் கொய்தாவில் இளம் போராளியாக அனுபவம் பெற்ற இராணுவ தளபதியான அபு முகமது அல் ஜொலானி என்பவரால் HTS உருவாக்கப்பட்டது. போராளி குழுக்களிடம் சரணடையும்படி வீரர்களுக்கு அந்நாட்டு இராணுவம் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. 50 வருட ஆட்சி கவிழ்ந்துவிட்டதாக வீரர்களுக்கு அந்நாட்டு இராணுவமும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சிரியாவில் இருந்து அதிபர் பஷர் அல் அசாத் விமானத்தில் ரகசியமாக ரஷ்யாவிற்கு தப்பியோடி இருக்காரு.
அதாவது ஹச்டிஎஸ் என்ற குழு தான் அங்கே வந்து பிரதானமான அரசுக்கு எதிராக போராடியும் வராங்க. சிரியாவில் அரசுக்கு எதிராக பல குழுக்கள் போராடியும் வந்திருக்கு. அந்த குழுக்களில் மிகவும் முக்கியமான மற்றும் வலிமையான குழு ஹச்டிஎஸ் ஆகும். இது வந்து லெவன்ட் விடுதலைக்கான அமைப்பு அப்படின்னும் அழைக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி ஈராக்கில் அமெரிக்காவிற்கு எதிராக அல்கொய்தா போராடியது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த அல்கொய்தாவில் இளம் போராளியாக அனுபவம் பெற்ற இராணுவ தளபதி அபு முகமது அல் ஜுலானி என்பவரால் ஹச்டிஎஸ் உருவாக்கப்பட்டது. தற்போது அந்த குழு சிரியாவில் ஆசாத் அரசுக்கு எதிராக அங்கே கிளர்ச்சி செய்தது. தற்போது அங்கே ஆட்சியே தூக்கி வீசியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம்.